நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு 50,000 முதல் 1 லட்சம் வரை வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். வள்ளியூர், ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் குளங்கள் உடைப்பு ஏற்பட்டதால் வெள்ளம் கிராமங்களை சூழ்ந்தது. இதனால் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கி பாதிப்படைந்தது. எனவே விடிய அரசு குறைந்தபட்சம் ஏக்கருக்கு 50,000 முதல் 1 லட்சம் வரை வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரை வெளியேற்ற பஞ்சாயத்து நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெடுஞ்சன்குளம் கண்மாயில் இருந்து வெளியேற்றிய நீர் இழுப்பையூரணி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட லாயல் மில் காலனி உள்ளிட்ட பகுதியில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்தது. இதனால் அவதியடைந்து வரும் அப்பகுதி மக்கள் பஞ்சாயத்து நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். குறிஞ்சாங்குளம் கம்மாயிலிருந்து வர்ற தண்ணியை நிறுத்துறதுக்கு 2 வகையான சொல்யூஷனை நம்ம இதுக்கு முன்னாடி தகவலில் சொல்லியிருக்கோம். இப்போ வரைக்கும் அதை நடவடிக்கை எடுக்கல. இப்போ இருக்கிற அரசு இதை கவனித்து சிறப்பான முறையில் நடவடிக்கை எடுத்தால் தண்ணீர் இந்த பகுதியில் வராமல் தடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. தயவுசெய்து இந்த அரசு செஞ்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை திமுக அமைச்சர்கள் எம்பி கனிமொழி ஆகியோர் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிஞ்சி நகர், தனசேகர் நகர், தேவர் காலனி, நேதாஜி நகர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றாததால் மக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். மேலும் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து உள்ளதால் நோய் தொற்று அபாயம் உள்ளதாகவும் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நிறைய குடும்பங்கள் பாதிச்சு ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க சார். ஏதாட்டு பண்ணுங்க சார். முடியல சார். எல்லாம் எல்லாத்தையும் இறந்து ரோட்ல நிக்காங்க சார். மக்களுக்கு அன்றாட வாழ்க்கை கூட இல்லாம, அன்றாட சாப்பாடு கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். ஏதாட்டும் நிரந்தரமா பண்ணி மக்களுக்கு ஏதாவது கஷ்டம் நஷ்டங்கள் இல்லாம பண்ணணும் சார். இது ரொம்ப முடியாது சார். லேடிஸ் சார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். அவங்க எங்க சார் பண்ணுவாங்க? லேடிஸ் போய் ரோட்ல இருக்க முடியுமா சார்? ஏதாட்டும் பண்ணுங்க சார். ரொம்ப கஷ்டம் சார். அமைச்சர் கனிமொழி எல்லாருமே இருக்காங்க. மந்திரியிலேருந்து அவனுக்கு மந்திரியெல்லாம் எட்டியே பார்க்கல. மக்களுக்கு இந்த தண்ணியை போக்குறதுக்கு என்ன வழியோ அதை முதல்ல வழி செஞ்சு கொடுங்க. இதான் வேற. நாங்கள் எங்களுக்கு சோர்த்து கொடுங்க, பருப்பு வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க நாங்கள் கேட்கல. நீங்கள் தண்ணியை வெளியேற்றினா நாங்கள் பாட்டுக்கு வேலை பார்க்க போகிறோம், நாங்கள் பாட்டுக்கு சாப்பிட போகிறோம், நாங்கள் பாட்டுக்கு இருக்க போகிறோம். அது எதுவோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க. இதுதான் கவர்மெண்ட்டுக்கு மக்கள் வைக்கிற கோரிக்கை. நெல்லையில் அரசு கட்டடங்களை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளதால் கட்டிடங்கள் இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சரியான வார்கால் வசதி இல்லாததால் நாங்குநேரி பைபாஸ் அருகே ஒருங்கிணைந்த பள்ளி கல்லூரி வட்டார மையம் அலுவலக கட்டிடம் மற்றும் நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான உதவிக்கோட்ட பொறியாளர் கட்டிடத்தை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் நீரில் செடிகள் அழுகி துர்நாற்றம் வீசுவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து விடிய அரசு கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீர்நிலைகளை சரி செய்வதற்கான நிரந்தர நடவடிக்கையில் விடிய அரசு ஈடுபட வேண்டும் என நெல்லை மாவட்ட மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டம் சிவந்திப்பட்டி செல்லும் சாலையில் அமைந்துள்ள ராஜகோபாலபுரம் பகுதியில் சாய்பாபா காலனி, குமரேசன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்பு மற்றும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்து மாவட்ட மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மழைக்காலத்தில் விடிய அரசு நிவாரணம் வழங்குவதை விட நீர்நிலைகளை சரி செய்வதற்கான நிரந்தர நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அந்த கால்வாய் தோண்டுதல் தோண்டி போட்டிருக்காங்க. இந்த மழை நேரத்தில் தோண்டி போட்டிருக்காங்க. எப்போ இந்த வேலையை பார்க்கணும்னு தெரியாமல் இப்போ தோண்டி போட்டு மக்களுக்கு போக்குவரத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதை இந்த அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தி எதுவுமே பண்ணலை. அதாவது அந்த அதிகாரிகள் யாராவது மந்திரி வந்துற இடத்துக்கு தான் போய் பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. இங்கே யாரும் இது வரைக்கும் பார்க்கறது மாதிரி தெரியல. இப்போ மழை பெய்யும் போதுவெல்லாம் வராங்க, செய்கிறாங்க. மழைநீர் நிவாரணம் சொல்லிட்டு அரிசி அவங்களாம் முடிஞ்சு உதவி செய்கிறாங்க. இதை விட சிறந்த செய்தி நீங்கள் எங்கள் செய்ய வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை. இந்த நீரை ஆணையர் குளத்திலேருந்து வடிகிற நீரை முறைப்படி அதை கால்வாய் தோண்டி எங்கெங்கெல்லாம் பழைய பாதை இருந்ததோ அதெல்லாம் அதை எடுத்து அதை முறையாக கொண்டு ராஜகுளம் குளத்தில் கொண்டு இந்த தண்ணியை கொண்டு விட்டால் இதே எங்களுக்கு நன்றியாக இருக்கும்.